ஜூவிக்கு ஒரு ராயல் சல்யூட். அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளவோ பத்திரிகை இருக்கலாம், அதில் ஜூனியர் விகடன் மட்டும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தனித்துவமாக இருக்குதுன்னா மிகையல்ல. முதலமைச்சர் எல்லா டிவி கம்பெனிக்காரங்களையும், செய்தியாளர்களையும், செய்தி சேனல் ஓனரையும், பத்திரிகை ஓனர்களையும் கூப்பிடும்போது உடனடியாக அங்கே போய் முதல்வருடன் கொஞ்சி குழாவி அடுத்த நாள் பக்கம் பக்கமாக விளம்பரங்கள் வாங்கி வருவர்கள் மத்தியில் ஜூவியோடைய சீனிவாசன் அவர்கள் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போகல, எடிட்டரை தான் அனுப்பிச்சி வச்சார். இதுதான் பத்திரிகை தர்மம். ஓரளவுக்கு ஆட்சியாளர்களுடன் எட்ட இருந்தால் தான் அவர்கள் நடத்தக்கூடிய தவறுகளை, அலங்கோலங்களை சொல்ல முடியும். திராவிட மாடல் உடன்பிறப்புகள் இதற்கு சரி என்று சொல்வார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாராவது ஒருத்தர் நியாயத்தை பேசணும்ல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு சாதனை ஆட்சி சொன்னதை செய்ததா திமுக. முழுக்க முழுக்க திமுக அவங்க திட்டலை, நம்மளும் திட்ட போகிறதில்ல. திமுக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. நாணய முதல்வன், புதுமை பெண் திட்டம், கொஞ்சம் சொல்லி பாருங்கள். நாணய முதல்வன் திட்டத்தில் 50 பேர் குடியுரிமை பணிகளுக்கு போனது தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். அது திராவிட மாடலின் சாதனை, மறுப்பதற்கே இல்லை. காலை உணவு திட்டம் 34,000 பள்ளிகளில் இயங்கிட்டு இருக்கிறதுனால அங்கே வருகை அதிகமாக இருக்குது, கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது. தமிழில் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்கிறது. கல்விதான் ஒரு மிகப்பெரிய செல்வம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் அள்ளி கொடுக்கிறார். கல்வித்துறையில் ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக சொன்னதை செஞ்சிச்சு, சொல்லாததை 505 வாக்குறுதிகளை திமுக கொடுத்தது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஊதியத்தை அதிகப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க 400 கலைஞர் உணவகம் திறக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீசலுக்கு 4 ரூபா விலை கம்மி பண்ணுறோம். சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறோம். அப்புறம் தனியார் துறைகளில் 75% தமிழர்களுக்கே கொடுப்போம். இப்படி பலவிதமான கோரிக்கைகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சி அப்படிங்கிறது இந்த 4.25 ஆண்டுகளில் அதை சாதித்ததா, அதை பற்றியான விரிவான கட்டுரை தான். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. 2021 மே மாதத்தில் நிதி நெருக்கடிகளுக்கும் கொரோனா பேரிடருக்கும் இடையில்தான் முதல்வராக பொறுப்பேற்றார் ஸ்டாலின். இந்த 4 ஆண்டுகளில் அவர் தலைமையிலான ஆட்சி பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் நிறையவே பெற்றிருக்கிறது. தனது தேர்தல் பிரச்சாரத்தில் 505 வாக்குறுதிகள் அளித்து தான் அரியணை ஏறினார். பேருந்து, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, 1000 ரூபாய் உரிமை திட்டம் போன்ற கொடுத்த வாக்குறுதிகளையும், புதுமை பெண், நான் முதல்வன், மக்களுடன் முதல்வர், மக்களை தேடி மருத்துவம் என சொல்லாத திட்டங்களையும் கொடுத்து ஸ்கோர் செய்திருக்கிறார் முதல்வர். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியும் உட்கட்டமைப்பும் பல மடங்குக்கு உயர்ந்திருக்கிறது. கல்வியின் தளம் அதிகரித்ததோடு மாநில உரிமை சார்ந்த விஷயங்களில் ஆணித்தரமாக முதல்வர் நிற்பது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே சமயம் மாதம் ஒரு முறை மின்கட்டணம், நீட் தேர்வு ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், இப்படி திமுக நிறைய திட்டங்களை செயல்படுத்தவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 500 இடங்களில் உணவகம் நடப்போம் அப்படின்லாம் சொன்னிச்சு. இன்றைக்கி திமுக அரசு அப்படிங்கிறது ஒன்று. இப்போ ஜூவியுடைய கட்டுரையில் முழுக்க முழுக்க அவங்க அனலையெல்லாம் கக்கலை, நம்மளும் அனலை கக்கவில்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் கல்விக்கு பண்ணினீங்க, கரெக்டுங்களா? கல்விக்கு நிறைய நிதி கொடுத்துருக்கீங்க, ஒன்றிய அரசுடன் போரிடுறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. மாநில உரிமைக்கே பயங்கரமாக குரல் கொடுக்கறத ஸ்டாலினை தவிர யாரும் இல்லை இந்தியாவிலேயே. இப்போ மறுசீரமைப்புனாலும் உடனே ஆளுநர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அழைச்சி நீங்கள் தான் மீட்டிங் போடுறீங்க, அதையும் நாங்கள் மறுக்கலை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக வழக்கு போட்டு ஆளுநருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு யூஜிசியில் துணைவேந்தர் ஆளுநரை டம்மி பண்ணினீங்க, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பெற்று தந்தீங்க. இப்படி எண்ணிலடங்காத விஷயங்களை இன்றைக்கி திமுக பண்ணியிருக்கு. ஆனால் திமுக வரும்போது என்ன சொன்னாங்க? இப்போ திமுக நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம நிறையா பேசணும். இப்போ நல்லது நிறைய நம்ம சொல்லிட்டோம். நானே முதல்வன், அந்த முதல்வன், ஏகப்பட்ட விஷயங்கள் சிஎம் பண்ணியிருக்கார். ஆனால் திராவிட மாடல் அப்படிங்கிற ஒன்றை குறை சொல்கிறவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க?
பாருங்கள், ஒரு குடும்பம் ஆட்சி நடத்துது. இப்போ ஜூவியில் கட்டுரை என்ன, எதுக்கு உதயநிதியை ஜூவி இழுக்குது? உதயநிதி துணை முதல்வருங்க. அவருக்கும் நேரத்துக்கும் 7ஆம் பொருத்தம். துணை முதல்வராக இருக்கவர் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் 4 மணிக்கு தான் அவர் எந்திரிச்சாருன்னா எப்படி அவரால் நிர்வாகத்தை கவனம் செலுத்த முடியும்? இப்படிப்பட்டவர் கையில் அடுத்து தமிழகம் சிக்கினால் தமிழகம் என்ன ஆகும் அப்படிங்கிற தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறது தப்பு இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுக அப்படிங்கிற கட்சி எல்லாத்தையும் சரியாக இருக்குது. நம்ம எல்லோரும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு ஸ்கூட்டி காணா போச்சுன்னு சொல்லி ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் லாட்ஜுக்கு கூப்பிட்டு போகிறாரு. எப்படி அந்த தைரியம் வருகிறது அவருக்கு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் இந்த தைரியம் வருகிறதுனா, போன ஆட்சியில் இதே மாதிரி சாராயத்துக்கு எதிராக போராடிய பெண்ணை ஒருத்தர் உயர் அதிகாரி கன்னத்தை அரைஞ்சார் தெரியும். உடனே ஸ்டாலின் பார்த்தீங்களா, இதை நான் விடமாட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அவருக்கே பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல பிடுங்கினார். அவர் சூப்பராக இருக்கார். யோசனை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்கள் விஷயத்தில் பிரச்சனைக்குள்ளான ஒருத்தருக்கு இன்னும் சட்டம் ஒழுங்கு இதாக இருக்கார். இதையெல்லாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணும்? அப்போ உயர் அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்க. அப்போ கடைநிலை ஊழியர்களுக்கு அந்த தைரியம் வருமா வராதா? அப்பா அப்பா அப்படின்னு சிஎம் கூப்பிட சொல்கிறாரு. பெண்களுக்கு இந்த ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு அலங்கோலம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இந்த ஆட்சியில் எவ்வளோ பண்ணீங்க. எல்லாரும் விமர்சிக்கிறது என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. நீங்கள் எவ்வளவு தான் ஒரு ஆட்சியை நல்லா நடத்தினாலும் சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும். சில விஷயம்லாம் சின்ன விஷயம் நினைப்போம். ஆற்காடு வீராசாமி ஆட்சியில் கலைஞர் இருக்கும்போது ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சர், நிறைய பேருக்கு தெரியும். அப்போ ஆற்காடு வீராசாமியே சொன்னார், அடுத்து எங்கள் ஆட்சி போகிறதா இருந்தால் அது மின்சாரத்தினால தான் சொன்னார். அதே மாதிரி ஆட்சி போச்சு. வெங்காயத்தினால ஒரு ஆட்சி போனது பார்த்துறீங்களா டெல்லியில்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்து. ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, ஒரே மாதத்தில் இத்தனை கொலைகளா, ஒரே மாதத்தில் இத்தனை பாலியல் பிரச்சனைகளா. திடீர்னு கேளம்பாக்கத்தில் ஒரு பொண்ணு ஆட்டோவில் வருது, ஆட்டோவிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆட்டோ போயிட்டே இருக்குது, வெளிமாநிலத்தை சேர்ந்த பெண்ணு. சரி, அது விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போச்சாம்பள்ளியில் ஸ்கூல்லேயே நடக்குது. இன்னொரு பக்கம் ஒரு கல்லூரி மாணவிகிட்ட இங்கே ஒரு ஆசிரியர் பிரச்சனை. அப்புறம் இது நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு காலேஜில் இன்னொரு ஆசிரியர் பிரச்சனை. நமக்கு ஒன்றும் புரியல. இந்த சம்பவம் அந்த சம்பவம்னா ஒரு சம்பவம்னா பரவாயில்ல, இப்படி பல சம்பவங்கள் வந்தால் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கறது நிற்குமா? இந்த விஷயம்லாம் நிற்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். உடன்பிறப்புகளே கேட்குறோம். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுறோம். இப்போ தமிழ்நாட்டில் திராவிட மாடலை எதிர்த்து நிறையா பேர் எழுதுகிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா தொடர்ந்து கட்டுரை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பாருங்கள், பார்க்கிங்கில் தப்பு நடக்குது, அதில் தப்பு நடக்குது, மாநகராட்சியில் தப்பு நடக்குது, இவ்வளோ ஊழல் நடக்குது எல்லாம் சொன்னாங்களா? இப்போ நல்லா யோசனை பாருங்கள். மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயருக்கு, தலைநகரில் இருக்கக்கூடிய மேயருக்கு, அந்த கோலப்பூடிக்கு ஒருத்தர் கேட்குறாரு, அவரை நீ எந்த சேனல்னு கேட்டு மிரட்டுகிற அளவுக்கு எப்படிங்க அந்த அம்மாவுக்கு தைரியம் வந்தது? யார் அந்த அம்மா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நீ மேயராக என்ன மிரட்டுவீங்களா பத்திரிக்கையாளரை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளோ ஒரு ஆணவம் சிஎம் கூப்பிட்டு கண்டிச்சிருக்க வேணாமா? அந்த நிருபரை கூப்பிட்டு இதே சிஎம்ஏ இந்த மாதிரி பேச மாட்டாருங்க. உதயநிதி இந்த மாதிரி பேசுவாரா? யார் இந்த தைரியம் கொடுத்தது? அப்போ மேலிடத்தில் ஒருவருடைய ஆசி உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அப்படி தானே? வெளியில் பார்க்குற சந்தி சிரிக்குது. இதெல்லாம் நீங்கள் என்னமோ நினச்சிட்ருக்கீங்க மக்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்கன்னு. இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் எப்படிங்க உண்மையை பொய்ய சொல்கிறோம்? உண்மையும் சொன்னேன். ஆமாங்க, நிறையா கல்வித்துறையில் சாதனை பண்ணியிருக்காரு, முதலமைச்சர் கடுமையாக உழைக்கிறாரு, மாநில சுயாட்சிக்காக போராடுறாரு, அதையும் நம்ம சொல்கிறோம். இதையும் சொல்லணும்ல.